We are here to praise and lift up your name. இங்கே வந்த நோக்கம் அதுதான் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, உம்முடைய துதிகளை பாடி உம்மை போற்றி புகழ நாங்கள் வந்திருக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து என்னுடைய வாழ்க்கையில் தேவன் நன்மையை செய்திருக்கிறார்னு சொல்கிறவங்க, என்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார்னு சொல்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்கிறீங்களா? ஓ, we worship you, O Lord. இந்த இடத்தை உம்முடைய பிரசன்னத்தினால நீ நிரப்புவீராக, உம்முடைய மகிமையினால இந்த இடத்தை நீ நிரப்புவீராக ஆண்டவரே. ஓ, உம்முடைய பிரசன்னத்தினால நீங்க நிரப்புங்கப்பா. We thank you for your beautiful presence. ஆண்டவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்காய் நன்றி, உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்காய் நன்றி. ஓ, we thank you, O Lord. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் போற்றுகிறோம். ஓ, உம்மை போல வேற தேவன் இந்த உலகத்தில் இல்லை, உம்மை போல வேற தேவன் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. ஓ, நீரே சிறந்தவர். அந்த பெரிய தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். We thank you, O Lord. சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை துதித்தவரை ஆராதிக்கலாமா? நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி. எஸ், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுமா, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ, இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். எல்லாரும் சொல்ல, உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர? முடிந்த கரங்களை உயர்த்தி சொல்லுமா, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஓ, உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உற்சாகத்தோட நம்ம பாடி தேவனை துதிக்க போறோம். அவருக்கு ஒப்பான தேவன் வேற யாரும் இல்லை. ஆமென். அவரை போல இந்த தேவன் இந்த உலகத்துல வானத்தில் பூமியில் இல்லை. அந்த உயர்ந்த தேவனை நம்ம பாடி துதிக்க போகிறோம். கமா. கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி.
உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய். உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை உந்தன் ஜனங்களின் அவர் நாமம் அதிசயம். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க, கர்த்தாவே, கர்த்தாவே, ஓ உமக்கொப்பானவர். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். எல்லாம் சொல்லும், உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஓ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். இந்த வானத்திலும் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கடைசி இந்த வானத்திலும் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். There is no one like you, O God. உம்மை போல வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், அருகே சரிங்களா? என்றும் வாக்கு மாறாதவர். உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங் எங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு? எங்களை நேசித்திட உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் எஸ் என்றும் அற்புதம் செய்திடுவே. எத்தனை பேர் இன்றைக்கும் சொல்ல முடியும், நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். நீங்களும் நானும் சாட்சியா இருக்கிறோம். எதற்கு தெரியுமா? தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சாட்சியா தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். நல்லா தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பாருங்க, my God is still doing miracles, signs and wonders. அற்புதங்கள், அடையாளங்கள் இயேசுவின் காலத்தோடு நின்று போல இந்த 2025 ஜூன் மாதத்தின் பாதியிலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார்.
இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அனுதினமும் அற்புதமாய் போஷித்து வழி நடத்தினாரோ, இந்த வருடத்திலும் இந்த நாட்களிலும் அற்புதமாய் போஷித்து உங்களை வழி நடத்த என்னுடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவர் நாமம் எல்லாம் சொல்ல போல அதிசயமானவர். அவர் நாமம் என்னது? அதிசயமா. His name is wonderful. அதிசயமானவர் என்கின்ற நாமத்தை கொண்ட தேவன் அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்கிற காரியங்களை ஒரு முக்கியமான காரியம் ஞாபகம் என்ன தெரியுமா? அவர் செய்ய போகிற அதிசயங்களை உங்கள் கண்கள் காணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் செய்ய போறதை உங்க கண்கள் பார்க்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். Your eyes will see the wonders of God. ஆண்டவர் அற்புதமாய் செய்ய போற காரியங்களை உங்கள் கண்கள் பார்க்கும். இன்றைக்கு அதை அறிக்கை செய்து ஒரு புதிய பாட்டை நம்ம சேர்ந்து பாட போறோம். எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? ஆமென். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டலாமா? எஸ். தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும் என்னை நடத்திடுமே. இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததால் வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும். நீங்க சொல்றீங்களா? தலைமுறை அவர் கிருபை தாங்கிடும் என்னை நடத்திடுமே. இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததால் வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை நீங்க சொல்லுங்க, என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை. எல்லாம் ரெடியா? அறிக்கை செய்யலாமா? கர்த்தர் செய்வதை கண்கள் காணோம், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெறும். விசுவாசிக்கலாமா? கர்த்தர் செய்வதை, ஆமென், அவரின் கிருபை. ஜஸ்ட் கிங் நீங்க சொல்லு, கர்த்தர் செய்வதை, ஆமென், அவரின், எஸ், கர்த்தர் செய்வதை கண்கள் காணோம், அவரின் தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும் என்னை நடத்திடுமே. இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததால் வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும். தலைமுறை தாங்கிடும் என்னை நடத்திடுமே. இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததால் வாழ்கின்றேன். எல்லாரும் சொல்லுமா? என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணோம், அவரின் வாழ்க்கை பெறுவோம். கர்த்தர் செய்வதை கண்கள் காணோம், அவரின் கிருபை. கர்த்தர் செய்வதை அவரின் கிருபை. அவரின் கிருபையா. காற்றை என் கண்கள் காணலையே, மழையும் என் வாழ்க்கை பார்க்கலையே. சொல்றீங்களா? காற்றை என் கண்கள் காணலையே, மழையும் என் வாழ்க்கை பார்க்கலையே. வறண்டு போன என் வாழ்க்கையை உந்தன் கிருபை கண்டதே. வாய்க்கால் ஒவ்வொன்றாய் நிரம்பிடுதே, உந்தன் தயவு பெரியதே. என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ. கர்த்தர் செய்வதை கண்கள் காணோம், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணோம், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். ஆமென். நல்லா உற்சாகமா கை தட்டி தேவனை துதித்து அவரை ஆராதிக்க போறோம். ஆமென். நமக்கு எதிராய் வருகிற எல்லா காரியத்தின் மத்தியிலும் அதை மேற்கொள்ள செய்து நம்மை உயர்த்துகிற தேவன் நம்மோடு உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? பாடுமா?
அழிக்க நினைக்கும் மனிதரின் முன் வாழ வைக்கும் தெய்வம் அவர். எதிர்த்து நிற்கும் எதிரியின் முன் உயர்த்தி வைக்கும். மறுபடியும் சொல்லமா, அழிக்க நினைக்கும் மனிதரின் முன் வாழ வைக்கும் தெய்வம். எதிர்த்து நிற்கும் எதிரியின் முன் உயர்த்தி வைக்கும் தெய்வம் அவர். தலைமுறை தலைமுறை அவர் இரக்கம் என்னை சூழ்ந்து கொள்ளுமே. விலகி போகாமல் கடைசி வரை என்னை வாழ வைக்குமே. என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால். காற்றை என் கண்கள் காணலையே, மழையும் என் வாழ்க்கை பார்க்கலையே. சொல்றீங்களா? காற்றை என் கண்கள் காணலையே, மழையை என் வாழ்க்கை பார்க்கலையே. வறண்டு போன என் வாழ்க்கையை உந்தன் கிருபை கண்டதே. வாய்க்கால் ஒவ்வொன்றாய் நிரம்பிடுதே, உந்தன் தயவு பெரியதே. என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும், என்னை நடத்திடுமே. இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததால் வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும். சொல்லமா? தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும், என்னை நடத்திடுமே. இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததால் வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும். கடைசி சொல்ல, கரங்களை தட்டி. கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின். நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா? கர்த்தர் செய்வதை கண்கள் காணும். எஸ், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். எஸ், ஓ, நீ பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற காரியங்களை என்னுடைய கண்கள், என்னை சுற்றி இருக்கிற கண்கள் காண, இயேசுவின் நாமத்தில். அப்படி மகத்தான காரியங்களை தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும். விசுவாசிகளோட மாத்திரம் அறிக்கை செய்யுங்க. என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும். கடைசியா, என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ. என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். நம்ம எழும்ப செய்கிற தேவன் அவர் நம்மோடு உண்டு. நம்மை வாழ வைக்கிற தேவன் அவர் நம்மோடு உண்டு. நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எதிர்பாராத உயர்வை கொண்டு வருகிற தேவனாக நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம்.
யாரோ ஒருவரை நம்ம துதித்து ஆராதித்து கொண்டு இல்லை, நம்மை சிருஷ்டித்து தேவன் நம்மை இதுவரைக்கும் நடத்தி நமக்கு உயர்வை கொடுக்கிற தேவனை நாம் ஆராதித்து அவரையே துதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இந்த 2 லைன் என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்து. என்ன தெரியுமா? என்னை எழும்ப செய்பவர், அவரே என்னை உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ செய்கிற தேவன் அவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். இன்றைக்கும் விசேஷமா நம்ம ஒரு நாளை இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கோம். என்ன தெரியுமா? ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸோ நம்முடைய சபையில இருக்கிற ஃபாதர்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி அவங்களை வாழ்த்தலாமா? We wish you a happy Father's Day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் இன்னைக்கும் நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம் என்னன்னா, நம்மை எழும்ப செய்கிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன், அவர் நம்முடைய பரலோக தந்தையாய் காணப்படுகிறார். இந்த உலகத்துல நம்முடைய உயர்வை பார்க்கும் பொழுது அநேகர் முதல்ல உற்சாகப்படுத்துவாங்க, ஒரு லெவலுக்கு மேல உயர்ந்ததுக்கு அப்புறம் பொறாமப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அநேக தகப்பன்மார் கூட பிள்ளைகளுடைய உயர்வை பார்த்து பொறாமப்படலாம். ஆனா இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், பொறாமப்படாம கடைசி வரைக்கும் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிற ஒரே நபர் யார் தெரியுமா? நம்மை சிருஷ்டித்த நம்முடைய பரம பிதாவா, the heavenly father. அவர் ஒரு நாள் உங்க உயர்வை பார்த்து பொறாமையே பட மாட்டாருங்க, பெருமை தான் படுவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அவர் நம்மை தொடர்ந்து உயர்த்துகிற தேவனாய் அவர் நம்மோடு இருக்க. இந்த நேரத்திலும் ஒரு சில நொடிகள் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, our heavenly father, எங்களுடைய பிதாவை உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, thank you for being our father. எங்களுக்கு பிதாவா இருந்து எங்களை நடத்துகிறபடி நான் நன்றி அப்பா. இங்க இருக்க அநேகருக்கு தேவன் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். உங்களுடைய உலக பிரகாரமான தந்தை ஒருவேளை இங்க இல்லாம இருக்கலாம். இருக்கிற தந்தை ஒருவேளை அவங்க சரியில்லாம காணப்படலாம். தேவன் சொல்லுகிறார், பரலோக பிதாவாகிய நான் பரிபூர்ணமானவரா இருக்கிறேன். அப்படின்னா என்ன தெரியுமா? I am the only perfect father. இருக்கிற நல்ல மனிதர்கள் நமக்கு இருக்கலாம், நல்ல அப்பாக்கள் இருக்கலாம், ஆனா அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. ஏன்னா மனிதர்களா இருந்தா சில குறைகள் இருக்கும். ஆனா தேவன் சொல்லுகிறார், இந்த ஃபாதர்ஸ் டே நான் நினைவு கூற விரும்புகிறேன். என்னன்னா, நானே பெர்ஃபெக்ட் ஃபாதரா உங்களுடைய வாழ்க்கையில இருந்து உங்களை நடத்த வல்லவராய் காணப்படுகிறேன். எந்த ஒரு குறைவும் இல்லாத அப்பா நமக்கு உண்டு, எந்த ஒரு தீமையின் காரியங்களும் இல்லாத ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி தம்முடைய தகப்பனுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். We thank you that you are leading us. Thank you, our heavenly father. எங்களுடைய பரலோக பிதாவே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். Oh, we lift up your name. Thank you, Lord. Father in heaven, how we love you. We lift your name in all the earth. May your kingdom be established in our praises, as your people declare your mighty word. Blessed be the Lord God Almighty, who was and is to come. Blessed be the Lord God Almighty, who reigns forevermore. Let's sing this again. Father, Father, how we love you, how we love you. Say, we lift your name in all the earth. We lift your name in all the earth. May your kingdom be established. May your kingdom be established in our praises, as your people declare your might. Come on, church, if you want to lift up your hands, let's say, blessed be the Lord God Almighty, who was and is to come. Blessed be the Lord God Almighty, who reigns forevermore. பரமபிதாவே, உந்தன் அன்பினார் உயர்த்துவோம் நாமம் பூமியில்.
உந்தன் செயல்களை மக்கள் இயம்பிட எழும்பட்டும் ராஜ்யம் துதி. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுமா. துதி உண்டாகவே சர்வ வல்லவர்க்கே இருந்தார் இருப்பவர் வருவார். துதி உண்டாகவே சர்வ வல்லவர்க்கே அவர் என்றும் ஆழ்கிறார். பரமபிதாவே உந்தன் நீங்க சொல்லுங்க. உயர்த்துவோம் நாமம், நாமம் உந்தன் செயல்களை உன் மக்கள் எழும்பட்டும் எழும்பட்டும் ராஜ்யம் துதி. துதி உண்டாகவே சர்வ வல்லவர்க்கே இருந்தால் இருப்பவர் வருவார். துதி உண்டாகவே சர்வ வல்லவர்க்கே அவர் என்றும் ஆழ்கிறார். துதி உண்டாகவே சர்வ வல்லவர்க்கே இருந்தால் இருப்பவர் வருவார். துதி உண்டாகவே சர்வ வல்லவர்க்கே அவர் என்றும் கடைசியோடு சொல்லுமா. துதி உண்டாகவே துதி உண்டாகவே சர்வ வல்லவர் இருந்தார் இருப்பவர் வருவார். துதி உண்டாகவே அவர் என்றும் ஆழ்கிறார். அவர் என்றும் ஆழ்கிறார். அவர் என்றும் ஆழ்கிறார். ஓ பிதாவே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். Father, we lift you. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. சொல்றீங்களா? அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி எத்தனை முறை சொல்ல முடியும்? எங்கோ எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஓ நெஞ்சார அணைத்து
தாழ்மையிலே தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கரங்களை ஊற்றி நன்றி சொல்லுமா. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவர். அப்பா பிதாவே அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இந்த குறையில்லாத நம்முடைய பரம பிதாவிற்கு நல்ல கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா. We thank you, our perfect heavenly Father. நன்றி அப்பா. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ். விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.